வெல்கம் டு Gyaanbee NEET. இன்னைக்கு நம்ம சொல்யூஷன் சாப்டரோட பார்ட் 7 வீடியோவில் வேப்பரைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். In a open vessel, if liquid is present, it gradually escapes into the vapor state. ஒரு நார்மலாகவே ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ்லேயோ ஓப்பன் வெசல்லையோ லிக்யூட் இருந்துச்சுன்னா அது நார்மலாகவே வேப்பர் ஸ்டேட்டுக்கு வந்து போகும். The phenomenon of liquid converting into its vapor spontaneously is called vaporization or evaporation. ஸோ இந்த மாதிரி லிக்யூட் வந்து சைமல்டேனியஸாக வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து ஒரு லிக்யூட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகிறது தான் நம்ம வேப்பரைசேஷன் ஆர் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேப்பரைசேஷன் இஸ் எ சர்ஃபேஸ் ஃபினாமினன் அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். இது ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினன், இது எல்லா டெம்பரேச்சர்லையுமே வந்து வேப்பரைசேஷன் நார்மலாகவே நடக்கும். Rate of evaporation, the number of molecules escaping from the liquid surface in 1 second is called rate of evaporation. ஸோ இந்த மாதிரி நீர் ஆவியாகிறது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் லிக்யூட் வந்து வேப்பராக மாறுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் எதை பொறுத்து இருக்குது? ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த லிக்யூட், அது வாலட்டைலா இல்லை நான் வாலட்டைலா அந்த மாதிரி. அடுத்து வந்து டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லிக்யூட், ஃப்ளோ ஆஃப் ஏர் கரண்ட் ஓவர் த சர்ஃபேஸ். ஸோ இந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? நேச்சர் ஆஃப் த லிக்யூட், டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லிக்யூட் அண்ட் ஃப்ளோ ஆஃப் ஏர் கரண்ட் ஓவர் த சர்ஃபேசஸ். Rapid vaporization of the liquid from its surface results in lowering of the liquid temperature. This technique is used in the liquefaction of air and real gases. ஸோ இந்த மாதிரி வேப்பரைசேஷன் ஆகிறது வந்து ரேப்பிடாக நடந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து அதோட லிக்யூட் டெம்பரேச்சர் வந்து லோயர் ஆகும். இந்த டெக்னிக்கை தான் நம்ம வந்து liquefaction of air and real gasesலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். Vaporization of the liquid in a closed vessel. In a closed vessel with some free space above the liquid, the evaporated molecules cannot escape into the atmosphere. As shown in the figure, the vapor fills the space available over the surface of the liquid in the container. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஒரு லிக்யூட் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகிறப்போ அது எஸ்கேப் ஆகி அட்மாஸ்பியருக்குள்ளே போயிடுது. இதே இது வந்து ஒரு லிக்யூட் இருக்க கண்டெய்னரை வந்து ஒரு வெசலை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டிஷனில் வந்து வேப்பரைசேஷன் நடக்கும். ஆனால் வேப்பரைசேஷன் நடக்கிற அந்த வேப்பர் மாலிகூல்ஸ் வந்து அட்மாஸ்பியருக்குள்ளே எஸ்கேப் ஆக முடியாமல் அங்கே இருக்க ஸ்பேசஸில் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பேசஸை ஃபில் பண்ணும். த மாலிகூல்ஸ் ஆஃப் த வேப்பர் கொலைட் வித் ஈச் அதர் இன்னர் வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் அண்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட். ஸோ இந்த மாலிகூல்ஸ் ஆஃப் த வேப்பர் வந்து அதோட அதர் மாலிகூல்ஸ் கூட கொலைட் ஆகும். அதே மாதிரி இன்னர் வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரில் போய் டெபாசிட் ஆகும். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட்லையும் திருப்பி வந்து வரலாம். ஸோ சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஹேவிங் லெஸ்ஸர் கைனட்டிக் எனர்ஜி ஆர் அட்ராக்டட் இன் டு த லிக்யூட் வென் தே கம் நியரர் டு த லிக்யூட் சர்ஃபேஸ். இந்த மாதிரி வேப்பரைஸ் ஆகி போய் இந்த வால்ஸ் ஆஃப் த இன்னர் வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரில் டெபாசிட் ஆகும். சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட் இந்த இடத்துல தானே அந்த வேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து எதுக்கெலாம் வந்து கைனட்டிக் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதெல்லாம் திரும்பி வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட்கே அட்ராக்ட் ஆகப்படுது. ரேட் ஆஃப் கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஆவி ஆகிறது வந்து திருப்பி வந்து லிக்யூட் சர்ஃபேஸ்க்கே வருது இல்லையா, கைனட்டிக் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதெல்லாம். ஸோ அதை தான் வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த கேப்சரிங் ஆஃப் த வேப்பர் மாலிகூல்ஸ் ஆஃப் த லிக்யூட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட் இஸ் கால்டு கண்டென்சேஷன். ஸோ இந்த மாதிரி வேப்பர் ஆகி லிக்யூட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகி வேப்பர் ஆகிறதெல்லாம் திருப்பி வந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கே வரதை தான் வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டென்சிங் ஆன் த லிக்யூட் சர்ஃபேஸ் பெர் யூனிட் டைம் இஸ் நோன் அஸ் ரேட் ஆஃப் condensation. At any temperature in a closed vessel, both evaporation and condensation takes place simultaneously. அதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் இது வந்து சைமல்டேனியஸாக நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஆனால் இதே இது ஒரு க்ளோஸ்ட் வெசலாக இருக்கிறப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேப்பரைஸ் ஆகுதோ எவாப்ரேஷன் நடக்குதோ அது எல்லாமே திருப்பி வந்து கைனட்டிக் எனர்ஜி கம்மியாக இருக்கலாம், திருப்பி கண்டென்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக வந்து கண்டென்சேஷனும் நடக்கும், நமக்கு வந்து எவாப்ரேஷனும் வந்து ஒரு க்ளோஸ்ட் வெசலில் நடக்கும். ஆஃப்டர் சர்டன் டைம் த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் becomes equal to the rate of condensation. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஈக்குவல் ஆயிடும் ஒரு க்ளோஸ்ட் வெசல். திஸ் ஸ்டேட் இஸ் கால்டு ஈக்லிபிரியம் ஸ்டேட் ஆஃப் த லிக்யூட் அண்ட் வேப்பர். ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்டேட் தான் வந்து லிக்யூட் அண்ட் வேப்பர் ஸ்டேட்டோட ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும்னா ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். Next, vapor pressure. The vapor pressure exerted by the vapor molecules of the liquid when they are in equilibrium with the liquid at a given temperature is called vapor pressure of the liquid at that temperature. ஒரு vapor state to liquid state to equilibrium stateல இருக்கிறப்போ vapor molecules வந்து ஒரு vapor pressure exert பண்ணும். அதுக்கு பேர் தான் vapor pressure அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ equilibrium stateல வந்து vapor molecules exert பண்ணுற pressure தான் நம்ம vapor pressure அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Vapor pressure of the liquid is measured by bar
பாரோமெட்ரிக் மெத்தட், நம்ம பார்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். வேப்பர் ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த லிக்யூட் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா, வேப்பர் ப்ரெஷர் வந்து ரெண்டே ஃபேக்டர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, நேச்சர் ஆஃப் த லிக்யூடையும் டெம்பரேச்சரையும். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்யூட் அட் a given temperature is independent of the quantity of the liquid. அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து குவான்டிட்டி ஆஃப் த லிக்யூட் டிபெண்ட் பண்ணி இல்லை, அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் த ஷேப் ஆஃப் த வெசல் இன் விச் இட் இஸ் கெப்ட். அது வந்து குவான்டிட்டி ஆஃப் த லிக்யூட் டிபெண்ட் பண்ணி இல்லை, சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த லிக்யூட் டிபெண்ட் பண்ணி இல்லை, அண்ட் ஷேப் ஆஃப் த வெசலும் டிபெண்ட் பண்ணி இல்லை. வேப்பர் ப்ரெஷர் எந்த ரெண்டு ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நேச்சர் ஆஃப் த லிக்யூட், வெதர் இட் இஸ் வாலடைல் ஆர் நான் வாலடைல், அண்ட் டெம்பரேச்சர், இந்த ரெண்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. வாலடைல் லிக்யூட்ஸ் அண்ட் நான் வாலடைல் லிக்யூட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வாலடைல் லிக்யூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த லிக்யூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிருக்கும், ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் மூலமாக. அது வந்து நான் வாலடைல் லிக்யூட்ஸ். வாலடைல் லிக்யூட்ஸ்னால் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து வீக்காக இருக்கும், அது ஒரு மாலிகுலர் வந்து வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்னால பைண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்க வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸாக இருக்கிறனால அது வந்து எஸ்கேப்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட வேப்பரைசேஷனும் அதிகமாக நடக்கும். வேப்பரைசேஷன் அதிகமாக நடந்துச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருந்தாலே போதும், அது வந்து ஈஸியாக வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும், வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் வாலடைல் லிக்யூட்ஸ் ஆர் அசிட்டால்டிஹைட், டைஎத்தில் ஈத்தர், பென்டேன், எக்ஸெட்ரா. நான் வாலடைல் லிக்யூட்ஸ்னால் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருந்தால் எஸ்கேப்பிங் எனர்ஜி கம்மியாக இருக்கும், ஸோ கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அப்போ வேப்பரைசேஷனும் கம்மியாக தான் நடக்கும், வேப்பர் ப்ரெஷரும் கம்மியாக தான் இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக கொடுத்தா தான் இந்த ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்லாம் நம்மளால் பிரேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஃபார் சச் நான் வாலடைல் லிக்யூட்ஸ் வந்து மெர்க்குரி, கிளிசரால் அண்ட் கிளைகால். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். வாலடைல் லிக்யூட்ஸ் இது கூட நமக்கு வந்து எம்சிக்யூஸாக கேட்கலாம். ஸோ அப்போ என்ன, வேப்பர் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கைனெட்டிக் எனர்ஜி. வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தால் கைனெட்டிக் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், மூணுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். Raoult's law. The partial pressure of any volatile constituent of the solution at a constant temperature is equal to the vapor pressure of the pure constituent multiplied by the mole fraction of that constituent in the solution. ஒரு volatile constituent the partial pressure வந்து எப்படின்னா is equal to mole fraction of the constituent multiplied by the vapor pressure of the pure constituent. So if PS is the vapor pressure of the solvent over the solution and XS is the mole fraction of the solvent in the solution, then PS directly proportional to XS. அதாவது vapor pressure of the solvent over the solution is directly proportional to the mole fraction of the solvent in the solution. அப்போ PS is equal to constant into XS. For pure solvent வந்து XS வந்து 1 ஆயிரும், and PS is equal to P0S, where P0S is the vapor pressure of the pure solvent. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறும், PS is equal to P0S into XS. அப்போ vapor pressure of the solvent over the solution is equal to vapor pressure of its pure constituent into mole fraction of the solvent in the solution. அந்த மாதிரி நமக்கு வந்து மாறிடுது. So thus the vapor pressure of the solvent in a solution is equal to the product of its mole fraction and its vapor pressure in the pure state at the same temperature. இதே இது for a liquid solution வந்து எப்படின்னா, let a mixture of solution be prepared by mixing Na moles of liquid A and Nb moles of liquid B. Let Pa and Pb be the partial pressure of the two constituents A and B in the solution. இப்போ ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் எப்படின்னா, Na moles of liquid A எடுத்துக்கிறோம், Nb moles of liquid B எடுத்துக்கிறோம், and Pa வந்து partial pressure of A and Pb வந்து partial pressure of B. So P0A and P0B be the vapor pressure in the pure state of the two constituents A and B. Pure A ஓட vapor pressure வந்து P0A and pure B வந்து P0B. அப்போ according to Raoult's law, partial pressure of A is equal to mole fraction of A into vapor pressure of the pure A. அப்போ PA is equal to XA into P0A. அதே மாதிரி தான் partial pressure of B is equal to mole fraction of B into vapor pressure of pure solvent B. அப்போ PB is equal to mole fraction of B into vapor pressure of the pure component P0B. If the total pressure P total, then இது எல்லாத்தையும் டோட்டல் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா P total is equal to PA plus PB. PA னா என்னன்னு பார்த்தோம், XA P0A. ஸோ PBனா XB P0B. அப்போ XA P0A plus XB P0B. ஸோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து XA P0A plus XB P0B. நமக்கு ஏற்கனவே தெரியும், the sum of the
mole fractions of the all the component in a solution is equal to 1 அப்படின்னு தெரியும். sum of the mole fraction of all the components in a solution is equal to 1. இப்போ XA plus XB is equal to 1. அப்போ நம்ம இந்த XBக்கு பதிலாக 1 minus XA அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் XA P0A minus XA P0B plus P0B அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம XAவை வந்து காமனாக எடுத்துட்டோம்னா XA into P0A minus P0B plus P0B. அப்போ P total is equal to XA into P0A minus P0B plus P0B. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து P total. lowering of the vapor pressure. lowering of the vapor pressure வந்து எப்படி டினோட் பண்ணோம்னா டெல்டா P அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அப்போ del P is equal to P0 minus P. அப்போ P0 அப்படின்னா என்ன? P0 is the vapor pressure of the pure solvent and P is the vapor pressure of the solution. So vapor pressure of the pure solvent minus vapor pressure of the solution. இதுதான் வந்து நமக்கு lowering of the vapor pressure. The decrease in the vapor pressure of the solvent depends on the quantity of the non-volatile solute irrespective of its nature. ஏன்னா ஒரு volatile solute non-volatile solute என்னன்னு பார்த்தோம். volatile soluteனா அதோட intermolecular forces கம்மியாக இருக்கும். ஸோ escaping tendency அதிகமாக இருக்கும், kinetic energy அதிகமாக இருக்கும், vaporization அதிகமாக இருக்கும், vapor pressureம் அதிகமாக இருக்கும். இதே இது ஒரு non-volatile soluteனா intermolecular forces வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ escaping tendency கம்மியாக இருக்கும், வேப்பரைசேஷனும் கம்மியாக இருக்கும் அண்ட் வேப்பர் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். அப்போ நான் வாலடைல் சொல்யூட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ நான் வாலடைல் சொல்யூட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம நேச்சர் ஆஃப் த சொல்யூட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோமா வேப்பர் ப்ரெஷர் வந்து. ஸோ வந்து டிக்ரீஸ் இன் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் த நான் வாலடைல் சொல்யூட் irrespective of its nature. Raoult's law is a special case of Henry's law. So according to Raoult's law, the vapor pressure of the volatile component is in a given solution is directly proportional to the mole fraction of the solvent. So vapor pressure வந்து directly proportional to the mole fraction of the solvent. இது வந்து இதை பொறுத்து Raoult's law பொறுத்து according to Raoult's law. In a solution of gas in a liquid, the gas is volatile component and its solubility is given by Henry's law. So அப்போ P is equal to KH into X. So இது Henry's lawனா pressure is equal to KH into mole fraction. இதே இது வந்து Raoult's law அப்படின்னா வந்து P is equal to P0 into X. In both cases, partial pressure of the volatile component is directly proportional to its mole fraction in the solution. So first Raoult's lawல பார்த்தோன்னா partial pressure வந்து directly proportional to the mole fraction of the solution. அதே மாதிரி இங்கேயும் Henry's lawலையும் பார்க்குறப்போ partial pressure of the volatile component வந்து directly proportional to the mole fraction அப்படி தான் இருக்குது. So only the proportionality constant KH differs from the P0. ஸோ வந்து இங்கே ஹென்ரிஸ் லாவில் வந்து KH அப்படிங்கிற ஒரு ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இருக்குது. இதே ரவுல்ட்ஸ் லாவில் வந்து P0 அப்படிங்கிற வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட் வந்து இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். Thus Raoult's law is a special case of the Henry's law in which KH becomes equal to the P0. Limitations of Raoult's law. Raoult's law is applicable only to very dilute solution. Dilute solutions தான் applicable and to solutions containing non-volatile solute only, to ideal solutions only. So இதுக்கெல்லாம் மட்டும்தான் Raoult's law applicable. Raoult's law is not applicable to solutes which associate or dissociate in a particular solution. So இந்த மாதிரி association, dissociation undergo ஆகிற அந்த solutesக்கு வந்து Raoult's law is not applicable. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா வேப்பரைசேஷன் பார்த்தோம் அண்ட் வேப்பரைசேஷனா என்ன, எவாப்ரேஷன்னா என்ன, அப்புறம் கண்டென்சேஷன், அதோட ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் அண்ட் தென் vapor pressure, volatile and non-volatile liquids, Raoult's law and its application அதெல்லாமே பார்த்தோம். அதோட related MCQs வந்து இப்போ சால்வ் பண்ணலாமா. The graph obtained by taking vapor pressure on a liquid on y-axis and the temperature on the x-axis will be. ஸோ வந்து vapor pressure வந்து y-axisலேயே temperature x-axisலேயே எடுத்தால் நம்ம கிராஃப் எப்படி கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் vapor pressure temperature வந்து directly proportional. அது வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏலையும் directly proportional, ஆப்ஷன் சிலையும் directly proportional. ஆனால் அது increases linearly or increases exponentially அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். So answer is option C. The vapor pressure increases by temperature exponentially. So exponential increase ஆகுது. ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் வந்து exponential increase. Second question, X is a non-volatile solute. X அப்படிங்கிறது ஒரு non-volatile solute and Y is a volatile solvent. The following vapor pressures are observed by dissolving X in Y. So வந்து X mole per liter. இப்போ 0.10 mole per liter அப்படின்னா அதோட வந்து vapor pressure வந்து எப்படி இருக்குன்னா P1. 0.25 mole per literனா vapor pressure வந்து P2. 0.01 அப்படின்னா வந்து vapor pressure வந்து P3. So the correct order of vapor pressure is. So இப்போ வந்து இது வந்து நமக்கு எதுக்கு vapor pressure வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் வைஸாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் வந்து வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்களா அண்ட் வேப்பர் ப்ரெஷர், இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ வந்து வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, எதுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கும் அதுக்கு தான் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுலே. இங்கே கம்மியானது வந்து 0.01. இப்போ 0.01னா வேப்பர் ப்ரெஷர் வந்து P3. இப்போ இங்கே எதில் வந்து P3 வந்து இருக்குன்னா ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் டிலையும். அடுத்தது வந்து இது கூட கம்மியாக, இதோட கொஞ்சம் அதிகமான வேல்யூ வந்து 0.10. இப்போ 0.10ஓடது வந்து P1. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து P2 தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டியில் தான் நமக்கு வந்து P1 இருக்குது. இதை வச்சே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கடைசியாக இருக்கிறது வந்து அது இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.25 தான். அதோட வேப்பர் ப்ரெஷர் தான் அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ P2 தான் ரொம்ப கம்மியான வேப்பர் ப்ரெஷர். ஸோ the answer is option D. Explanation: vapor pressure is inversely proportional to the number of moles. அப்போ வந்து 0.25 moles of X possess very less vapor pressure and 0.01 moles of X possess high vapor pressure. Among the following substances, the lowest vapor pressure is exerted by option A water, option B alcohol, option C ether, option D mercury. ஸோ இதில் எதில் வந்து lowest vapor pressure வந்து நம்ம வரும் அப்படின்னா, நம்ம வந்து இதை நம்ம ஒரு volatile liquids நான் volatile liquids அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோமா. இப்போ volatile liquids அப்படின்னா வந்து intermolecular forces வந்து வீக்காக இருக்கும். ஸோ வந்து எஸ்கேப்பிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், வேப்பரைசேஷன் அதிகமாக இருக்கும், வேப்பர் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதே இது வந்து நான் வாலடைல் லிக்விட்ஸ்னால் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கனால கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும், வேப்பர் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். அப்போ நான் வாலடைல் லிக்விட்ஸ்க்கு தான் வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிறதுல எது நான் வாலடைல் லிக்விட் கண்டுபிடிச்சோன்னா வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு கம்மியாக இருக்கும். வாட்டர் வந்து வாலடைல், ஆல்கஹாலும் வாலடைல், ஈத்தரும் வாலடைல். அப்போ வந்து மெர்க்குரி தான் நமக்கு வந்து நான் வாலடைல் லிக்விட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மெர்க்குரி இஸ் த நான் வாலடைல் லிக்விட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேப்பரைசேஷன் பற்றி சொல்யூஷன்ஸோட பார்ட் 7 வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம வந்து சொல்யூஷன்ஸோட பார்ட் 1, பார்ட் 2 அப் டு பார்ட் 6 வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த டாப்பிக்கில் வந்து ஏதாவது டவுட் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.